அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். கற்பூரவள்ளி சப்பாத்தி இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யலாம் பார்ப்போம் வாங்க. அதுக்கு நான் கார சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா, வெங்காயம், பூண்டு. கற்பூரவள்ளி, பூண்டு, பச்சை மிளகா, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் கற்பூரவள்ளி சப்பாத்திக்கு. இப்போ நம்ம கார சட்னிக்கு வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் சின்னதாக இருக்கிறதுனால ஒரு 10-12 போட்டிருக்கேன் நான். நீங்கள் நீட்டு மிளகாய் வத்தல் இருந்தால் 5-6 போட்டாலே போதும். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம், பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதி நான் போட்டிருக்கேன். கற்பூரவள்ளி ஜீரகத்தை அரைச்சி தனியாக சாறை இருத்து வச்சுக்கலாம். கார சட்னிக்கும் அரைச்சிடலாம். இப்போ கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ கற்பூரவள்ளி அரைச்ச அந்த சாறை லேசாக சூடுபடுத்தி ஊற்றிக்கலாம். அப்போ தான் சப்பாத்தி மெதுவாக வரும். அதை லேசாக சூடுபடுத்திட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது மழை காலத்தில் பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறதுனால கலராக சப்பாத்தி டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று தனியாக கொடுத்தா குடிக்க மாட்டாங்க, அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி செஞ்சோம்னா சளி ரொம்ப இருக்காமல் இறங்கிடும். கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு தட்டை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இதில் 2 ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் ஊறட்டும். அப்புறம் எடுத்து தேய்ச்சிக்கலாம், சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம். கார சட்னிக்கு வறுத்ததை சட்னியாக அரைச்சிடலாம். மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மழை நேரத்தில் எந்த வகையிலையாவது குழந்தைங்களுக்கு கற்பூரவள்ளி, துளசி இந்த மாதிரி சளி பிடிக்காத ஐட்டங்களை கொஞ்சம் எதுலையாவது இந்த மாதிரி உணவுப் பொருட்களை சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. கற்பூரவள்ளி சப்பாத்தியும் கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வாங்க. நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.